ஜஸ்ட் இமேஜின் உங்களோட டேட்டா செட்டில் வந்து லேபிள் ஓர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 டாக்ஸ் இமேஜும் அடுத்ததா வந்து 5,000 கட் இமேஜும் வந்து உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க இதே லேபிள் ஓர்டர்ல வந்து உங்களோட நியூரல் நெட்வொர்க் கிளாசிபிகேஷன் மாடலை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணினீங்கன்னா இந்த மாடல் வந்து ஹைலி வந்து என்ன ஒரு ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கோ இல்லாட்டி வந்து பயாஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து என்ன டோக்கோட இமேஜ் தான் என்ன எங்களுக்கு வந்து என்ன ஃபர்ஸ்டா வந்து அந்த லேபிள் ஓர்டர்ல இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நாங்க சஃபலிங் ஒரு கான்செப்டை வந்து நாங்க இங்க யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோல வந்து சஃபலிங் பற்றி ஒரு டீப்பா பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த சேனலுக்கு வந்து நீங்க புதுசுன்னா நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ, மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க இந்தியா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்க லாஸ்ட் வீடியோல வந்து எப்படி ரேண்டம் டென்சர்ஸ் கிரியேட் பண்றேன்னு பார்த்தோம். ஸோ இந்தியன் வீடியோல வந்து என்ன இந்த சவ்லிங்னா என்ன, அதை எப்படி நாங்க டென்சர்ஸ்ல வந்து அப்ளை பண்றதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம்னா ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ அதில் வந்து நான் நான் சபிள் என்ற ஒரு வேரியபிள் நேம்ல அசைன் பண்றேன். ஸோ நாங்கள் டென்சர்ஸ் கிரியேட் பண்றது எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க டென்சர்ஸை பற்றி லேர்ன் பண்ணணும்னா நீங்க அதில் போய் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கணும். ஸோ நான் சபிள் ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நான் ஒரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்றேன், கன்ஸ்டன்ட் வேரியபிள் மாறிலியை யூஸ் பண்ணி. ஸோ கன்ஸ்டன்ட் நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ப்ரீவியஸ் வீடியோஸை. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் டைப் ஆஃப் டென்சர்ஸ். 2D எடுக்கலாம். நீங்க பலவளங்க என்னோட கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விளாங்க பண்ண 589 3/3 கிரியேட் பண்ணிடுவோம். 790. ஓகே, இது வந்து எங்கட என்ன ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். சாரி, நான் டென்சர்ஃப்ளோ இன்ஸ்டால் பண்ணல நினைக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நோ வரிஸ். டென்சர்ஃப்ளோ STF கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓகே, இப்போ கோட் ரன் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்களோட டென்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் டென்சர் கிரியேட் பண்ணப்போ வந்து இதை வந்து இப்படி சவல் பண்ண போறது. சவல் பண்ண என்ன இந்த ஓர்டரை மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓர்டரை மாத்துறேன்னு சொல்ல வரது வந்து இப்போ இதுல இது இருக்குல்ல, இதுல முதலாவது ஓர்டர்ல வந்து எங்களோட மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோல வந்து 4 4 6 இருக்கு. செகண்ட் ஓர்டர்ல வந்து 5 8 9 இருக்கு. தேர்ட் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 7 9 0 இருக்கு. இப்ப இந்த ஆர்டரை இப்ப இந்த 7 9 0 ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஃபர்ஸ்டா கொண்டு வரோம், இல்லாட்டி 4 4 6 வந்து செகண்டா கொண்டு இப்படி இந்த ஆர்டரை வந்து நாங்க எப்படி மாத்த போறோம் அதைத்தான் இங்க பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று இருக்கு. டென்சர்ஃப்ளோல வந்து இங்க வந்து ரேண்டம் மொடியூல் ஒன்று இருக்கு. ரேண்டம் மொடியூல் அதுக்குள்ள வந்து சஃபிள் அண்ட் ஒரு கீவேர்டு இருக்கு எங்களுக்கு. சரியா, சஃபிள் அண்ட் ஒரு இன்னொரு மோடியூல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க அப்ளை பண்ண போறோம் எங்களோட என்ன சஃபிள் பண்ண டேட்டா செட் டேட்டா அண்ட் டென்சர் அது வந்து நான் சஃபிள். அப்ப அந்த டேட்டா வந்து இல்ல கொடுத்தோம்டா எங்கட இந்த டென்சர் என்ன அந்த டென்சர் வந்து என்ன அந்த ஓர்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். பார்ப்போம் அது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுதா இல்லையாண்டு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அவுட்புட் வந்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும் என்ன எங்களோட 790ன்றது இங்க வந்து ஃபர்ஸ்டா வந்து லாஸ்ட் ரோவா இருந்தது. ஆனா எங்களோட சவுலான பிறகு 790 ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வந்துட்டு. அதே மாதிரி 589ன்றது வந்து செகண்ட் ரோல தான் இருக்கு எங்களுக்கு எங்களோட பை டிஃபால்ட்டா இருந்த டென்சர்ல. ஆனா எங்களோட சவுல் ஆன பிறகும் செகண்ட் ரோல இருக்கு. ஆனா என்ன எங்களோட தேர்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோவும் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ரோ வந்து தேர்ட் ரோ. அப்ப இதான் எங்களோட சஃபலிங் வந்து காமனா கதைக்கிறது. ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் சஃபுல் அண்டு போட்டு சஃபுல் 1 போடுறேன் இன்னொரு வேரியபிள். ஸோ இது வந்து ஈஸி, உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஓகே. நான் திருப்பி கன்ஸ்டன்ட் வேரியபிள் கொடுத்து உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ மேட்ரிக்ஸில் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் சைவர் இந்த மேட்ரிக்ஸை போடுறேன். இந்த மேட்ரிக்ஸில் அடுத்தது இன்னொரு ரோட கிரியேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து 379. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்காண்டி இன்னொரு டென்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதாங்க இன்னொரு டென்சர். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்துங்க, டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ண பாருங்க என்டிமெண்டா இது உங்களுக்கு எவ்வளோ 2 டைமென்ஷனல் வெக்டர். எஸ், 2 டைமென்ஷனல் வெக்டர். ஸோ இப்போ இதை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண போகிறோம்டா என்ன செய்வோம், டிஎஃப் டாட் ரேண்டம் சால்வ்ல கால் பண்ணுவோம்.
கால் பண்ணிட்டு எங்களோட வேல்யூவை கொடுப்போம் அந்த நான் ஸ்டேபிள் டேட்டாவுக்கு ஸ்டேபிள் ஒன். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எங்களோட டேட்டா என்ன முதலாவது பார்த்தீங்கன்னா எங்களோட பை டிஃபால்ட்டாக 590 இருந்தது. இப்போ 590 வந்து என்ன லாஸ்ட் ரோக்கு வந்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் இப்போ இது இந்த சஃபிள் பண்ணால் இப்போ அதே ஆர்டர் தான் மெயின்டைன் ஒருக்கு நாங்கள் சவுல் பண்ணிட்டேன். இதே ஆர்டர்லாம் கண்டினியூஸ் இருக்குன்னா இல்லை. இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன் இந்த கோட்டை 590 369 689 இருக்கு சரியா. கிட்டத்தட்ட நாங்கள் சேஞ்ச் தான் இருக்கு. அப்போ திருப்பி இதே ஆர்டர் வருதான்னு பார்ப்பேன். திருப்பி இன்னொரு கட் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோ திருப்பி மாறுது. அப்போ நாங்கள் திருப்பி ரன்னாக வந்து என்ன எங்களோட சஃப்லிங் வந்து மாறிட்டு இருக்கு. திருப்பி ஒரு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திருப்பியும் என்ன எங்களோட சஃப்லிங் வந்து மாறுது. அப்போ நாங்கள் இதை வந்து என்ன ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். என்ன எங்களோட டேட்டா செட் நாங்கள் கண்டினியூஸாக சால்வ் பண்ணிட்டு பட் எங்களோட தேவைக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பர் ஆர்டர் வந்தோம் அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். இதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து ரீப்ரொடியூசிபிலிட்டி சொன்ன அந்த ரேண்டம் சீட்டை செட் பண்ணுற மாதிரி நீங்கள் நம்பையில் பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் ஒரு ரேண்டம் சீட் ஒன்று செட் பண்ணிட்டு என்ன அதை ரீப்ரொடியூசிபிளாக வச்சிருப்பீங்க. ரீப்ரொடியூசிபிள் திருப்பி நாங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சேம் வேல்யூவே வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடியமே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன நாங்கள் வந்து இந்த சீட் வேல்யூ வந்து செட் பண்ணலாம். பட் இங்கே வந்து செட் பண்ணும்போது எங்களுக்கு 2 சீட் இருக்கு. 2 சீட் 2 சீட் கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து 2 சீட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து முதலாவது வந்து பார்க்கறது வந்து நாங்க முதலாவதா பார்க்க போறது வந்து ஆப்ரேஷன் லெவல் சீட்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் லெவல் சீட்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவதா வந்து பார்ப்போம் குளோபல் சீட்னு சொல்றோம். இந்த 2 சீட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இப்போ நாங்கள் அடுத்ததா பார்ப்போம். சரி, இப்போ 2 சீட் இருக்கு. அதாவது வந்து என்ன இதுல வந்து இந்த நாங்கள் சீட் வேல்யூ அசைன் பண்றதுக்கு வந்து 2 சீட் இருக்கு. அதுல முதலாவது ஆப்ரேஷன் லெவலில் சீட் பார்த்துருவோம் சரியா. இப்போ அதை எப்படி எங்களோட இதுல வந்து அசைன் பண்றேன். இப்போ நாங்க ஆல்ரெடி எடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துருவோம். ஸோ இதுல வந்து இந்த எங்களோட சஃபிள் டேட்டா இருக்கு தானே, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருவோம். நாங்கள் மேலே காப்பி பண்ணி சரியா. இப்போ இதை ரன் பண்றேன். இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்ன எங்களுக்கு வந்து சஃபிள் ஆகணும். ஆனால் இப்படி கன்சிஸ்டன்சியா சஃபிள் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிபிக் நம்பர் வந்து எங்களோட இதுல வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்னா எங்களோட tf டாட் ரேண்டம் டாட் சஃபிள் எஸ் நாங்கள் அதே இதைத்தான் என்ன யூஸ் பண்றோம். df டாட் ரேண்டம் அதை தான் கால் பண்றோம். இங்க வந்து எங்களோட வேல்யூ கொடுக்க போறோம். நான் சஃபிள் ஒன் அந்த வேல்யூ கொடுத்துட்டு இங்க போய் எங்களோட ஆப்ரேஷன் லெவல் சீட்னு சொல்ல வர்றது இங்க. அதாவது என்ன எங்களோட கரண்ட் லைன் நான் கரண்டா எழுதிட்டு இந்த லைனை போட்டிருக்கேன். இதுல கொண்டே ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். இங்க போறாங்க 42 கொடுப்பேன் இந்த வேல்யூ. இந்த 42 அந்த வேல்யூ கொடுத்தீங்களா கொடுத்துட்டு நாங்க இப்ப திருப்பி ரன் பண்ணா ஓகே இங்க ஒரு வேல்யூ வந்து வந்திருக்கு 367. இங்க ஒரு யூனிக் வேல்யூ வந்து என்ன இந்த ரீப்ரொடியூசிபிலிட்டி சீட் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்திருக்கு. அப்ப நீங்க ஓகே உங்களுக்கு என்ன காமனா ஒரு ஐடியா இருக்கு என்ன ரீப்ரொடியூசிபிள் சீட் வந்து என்ன திருப்பி நாங்க நெக்ஸ்ட் டைம் ஜெனரேட் பண்ணும்போது என்ன சேம் அவுட்புட் தான் பெறும். பட் இங்க வந்து உங்களுக்கு வடிவா பாத்தீங்கன்னா 369. இங்க வந்து உங்களுக்கு பார்த்து முதலாவது ரோல வந்து என்ன நான் நோட் பண்ணி வைக்கிறேன் 379 இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோல வந்து எங்ககிட்ட இருக்கிற வேல்யூ வந்து 689 இருக்கு. தேர்ட் ரோல எங்கள்கிட்ட இருக்கிற வேல்யூ வந்து 590. நீங்க இப்போ நோட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். இப்போ நான் திருப்பி செகண்ட் ரைன் ரன் பண்றேன். செகண்ட் ரைன் ரன் பண்ணிக்க என்ன திருப்பியும் என்ன எங்களுக்கு அதே வேல்யூ தான் கொடுக்குது. அப்போ அதே வேல்யூ திருப்பியும் அதே வேல்யூ இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 தடவை எங்களுக்கு இந்த வேல்யூ தான் வந்து திருப்பி 3ஆம் தடவை ரன் பண்றேன். 3ஆம் தடவை ரன் பண்ணிக்கல இந்த வேல்யூ வந்து என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. 3ஆம் தடவை வந்த வேல்யூவை நான் வந்து திருப்பி ஒரு நோட் பண்ணி வைக்கிறேன். திருப்பி இன்னொரு பர்பஸுக்கான நான் இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேன் சரியா. உங்களுக்கு ஏன் நோட் பண்றேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குமே நோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் லெவல் சீட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன் சரியா. 590 அடுத்தது வந்து 689 அடுத்த ரோல இருக்கு. அடுத்த ரோல வந்து 379. அப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முதல் 2 தடவை இந்த வேல்யூ வந்தது 379 இந்த வேல்யூ வந்தது. 3ஆம் தடவை வந்து எங்களுக்கு இந்த வேல்யூ வந்தது 590 689 டிசைன். அப்ப இந்த ஆப்ரேஷன் லெவல் வேல்யூ என்ன சொல்ல வருதுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப போட்டு இந்த ஐடியில ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க இப்ப சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து திருப்பி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் சரியா. இப்ப ஏன்டா இந்த சீட்டை வந்து சீட்ல 42 அசைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூனிக் வேல்யூ என்ன உங்களுக்கு யூனிக் வேல்யூ வந்து உங்களுக்கு இது வரும். இது 379 689 590 வரும். செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அதே வேல்யூ எங்களுக்கு 2ஆம் ரன் சேம் வேல்யூ தானே வந்தது 379 689 590 வந்தது. ஆனா தேர்ட் டைம் ரன் பண்ணும்போது நீங்க திருப்பி உங்களோட ஐடி ஓபன் பண்ணி திருப்பி தேர்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இதே வேல்யூ தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை நான் இப்ப செக் பண்ணி பார்த்தலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா எங்கட இது இருக்குல்ல எங்கட மேல ரன் டைம் இருக்குல்ல இந்த ரன் டைம்ல போய் இந்த செஷனை வந்து என்ன செய்ய போறோம்டா ரீஸ்டார்ட் செஷன் அண்ட் ரன் ஆல் இந்த கோட்டை கொடுப்போம். ரன் ஆல் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோட் ரன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் கோட் ரன் ஆயிடுமெண்டா
எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெற போகிற அவுட்புட் என்ன இந்த சீட் 42 இந்த ஆப்ரேஷன் லெவல் சீட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெற போகிற அவுட்புட் 379,689,590 வரணும். பாப்பா உங்களுக்கு இந்த முதலாவது இந்த அந்த அவுட்புட் எங்களுக்கு வருதான் இந்த ஆப்ரேஷன் லெவல் சீட்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் எங்களுக்கு வந்து 379,689,590 இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு வேற ஒன்று எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நான் செகண்ட் டைம் ரன் பண்ண போகிறேன். செகண்ட் டைம் ரன் பண்ணிங்க நான் சொன்னா அதே வேல்யூ தான் சேமா வரும். அதே வேல்யூ தான் உங்களுக்கு வந்து 379,689,590. இப்போ தேர்ட் டைம் ரன் பண்ணுங்களுக்கு இந்த வேல்யூ வரும் 590,689,379. அப்போ தேர்ட் டைம் ரன் பண்ணி பார்ப்போம். சேம் வேல்யூ உங்களுக்கு வந்து. ஸோ இதைத்தான் நாங்கள் ஆப்ரேஷன் லெவல் சீட்னு சொல்றது. ஆப்ரேஷன் லெவல் ஒவ்வொரு சிங்கிள் ரன்னுக்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போற என்ன எங்களோட யூனிக் வேல்யூ இல்லாட்டி எங்களோட ரேண்டம் வேல்யூ. சிங்கிள் வேல்யூக்குமே எங்களுக்கு ஒரு சிங்கிள் ஐட்ரேஷனோ இல்லாட்டி ஒரு சிங்கிள் ரேண்டம்னஸுக்கு வந்து ஒரு யூனிக் வேல்யூ நாங்கள் எங்களோட ஆப்ரேஷன்ல யூஸ் பண்ணோம்னா அதுக்கு இந்த மாதிரியான ஆப்ரேஷன் லெவல் சீட்டை யூஸ் பண்ணோம். நாங்கள் என்ன ரிப்பீட்டட்லி இப்போ நாங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் வந்து ரன் பண்ணுவோம். நான் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி இல்லாட்டி பைத்தனை வந்து புது டெர்மினல் ரன் பண்ணும்போது வந்து எங்களோட ரிப்பீட்டடா வந்து எங்களோட ஆப்ரேஷன் லெவல் எத்தனை ஐட்ரேஷன் தேவையோ அத்தனை ஐட்ரேஷன் யூனிக் வேல்யூ வந்து இது எங்களுக்கு என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதுக்காண்டி தான் இதை ஆப்ரேஷன் லெவல் சீட்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இருக்கலாம் இல்ல அப்ப குளோபல் சீட்னா என்ன? அப்ப சேம் டைம் நீங்க இருக்கலாம் இல்ல எனக்கு வந்து இப்படி ஒவ்வொரு டைம் நியூ வேல்யூ வரக்கூடாது. எனக்கு எப்ப ரன் பண்ணாலும் ஒரே வேல்யூ. அது நான் இப்போ டைம்ல இப்போ ஒன் டைம்ல வச்சு ரன் பண்ணா இல்லாட்டி சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ண இல்லாட்டி மல்டிபிள் டைம் ரன் பண்ணாலும் எனக்கு ஒரே வேல்யூ தான் வரணும். அது சிம்பிள். இங்க அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே இது வந்து என்ன, நான் இந்த லைன் கோட காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு அடுத்த லைன்ல போறேன். ஸோ உங்களுக்கு அதே இதான் உங்களுக்கு அதே லைன் கோட் தான். இப்போ அதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை இப்போ குளோபல் ஷீட்டை வந்து அசைன் பண்ண போறோம். நான் குளோபல் ஷீட் எப்படி அசைன் பண்றேன்டா நம்ம உங்களுக்கு ஈஸியாக குளோபல் ஷீட் கொடுத்துறேன். இதுல கமாண்ட் ஃப்ரம் கமாண்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ குளோபல் ஷீட் எப்படி அசைன் பண்றேன்டா tf டாட் ரேண்டம் டாட் செட் ஷீட். சரி, இப்படி நாங்க சீட் பண்றதான் அதான் tf டாட் ரேண்டம் செட் ஷீட். இப்படி இதைத்தான் எங்களோட குளோபல் ஷீட்னு சொல்றோம். சரியா, குளோபல் ஷீட் கொடுத்துட்டோம்டா இப்ப போய் நாங்க ரன் பண்ணோம்டா 590 ஒரு வேல்யூ. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே ரன் பண்றோம். 590 ஒரு வேல்யூ ஒன்று வந்திருக்கு. 689 வந்து திருப்பி ரன் பண்றேன். அதே வேல்யூ திருப்பி ரன் பண்றேன். அதே வேல்யூ 590 திருப்பி ரன் பண்றேன். அதே வேல்யூ. அப்ப இங்க வந்து என்ன குளோபல் ஷீட் கொடுக்கும்போது எங்களோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க மல்டிபிள் டைம் ரன் பண்ண சேஞ்ச் ஆகும். ஆனா உங்களுக்கு தெரியும் இங்க மல்டிபிள் டைம் ரன் பண்ண சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ திருப்பி ரன் டைம் செஷன்ல போய் ரீஸ்டார்ட் செஷன் அண்ட் ரன் ஓலன்னு கொடுக்கணும். சரியா, இதுல கொடுத்தீங்களாண்டா இப்போ எங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும். சரி, எல்லா கூட ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும். இப்போ எங்களோட ஆப்ரேஷன் லெவல் சீட்டை பார்த்தோம்னா அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும். நான் அதில் நேம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆப்ரேஷன் லெவல் சீட்ல ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணாமல் இந்த வெளியே வரும் 379,689,590 தான் உங்களுக்கு அந்த வெளியில் வந்துருக்கும். மேலே உங்களுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுறேன் இல்லை. அப்போ நான் உங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் லெவல் சீட்டா எங்க யூஸ் பண்ணணும், அதே நேரம் குளோபல் ஷீட் எங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதுதான் அந்த மெயின் டிஃபரன்ஸ். இப்போ நாங்கள் செகண்ட் டைம் ரன் பண்ணிக்கல எங்களுக்கு என்ன அதே வெளியே 379 590 6 தேர்ட் டைம் ரன் பண்ணும்போது எங்களுக்கு வர வேண்டிய 590 ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் டைம் தான் ரன் பண்ண போறோம். யா 689 ரைட்டா, ஓகே 689 எஸ் 590 ஓகே. ஆமா, மல்டிபிள் டைம் ரன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். இப்போ திருப்பி நீங்க குளோபல் சீட்டை வந்து ரன் பண்ணீங்கன்னா அது எப்போ என்ன சேஞ்ச் ஆகுது. இது வந்து நீங்க மேல வந்து ரன் பண்ணிக்கல அது ஆல்வேஸ் சேஞ்ச் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க என்ன உங்களை ஒவ்வொரு நியூ ரன்னுக்குமே நியூ ஜென்ரேஷனுக்குமே வந்து என்ன இந்த சீட் 42ல இருந்து உங்களுக்கு கோட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ நீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ரேஷன் லெவல் சீட்டை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இங்க வந்து உங்களுக்கு எப்பவுமே இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாண்டா நீங்க குளோபல் ஷீட்டை வந்து இதுல வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எங்க நியூரல் நெட்வொர்க்ல வந்து இந்த இமேஜ்ல வந்து இப்போ இமேஜஸ் வந்து காமனா வந்து மேபி நாங்க பை டிஃபால்ட்டா வந்து லேபிள் ஆர்டர்ல இருக்கு. மேபி 10,000 நம்ம வெளியே சொன்ன 10,000 கேட் இமேஜ் முதல்ல இருக்கும். அப்புறம் வந்து என்ன 5,000 டோக் இமேஜும் இருக்கும். ஆனா அதே ஆர்டர்ல நான் கொடுத்தோம்னா என்ன மாடல் உடனே என்ன மெமரைஸ் பண்ண தொடங்கி மெமரைசேஷன் என்ன ஓகே தான் வந்து ஃபர்ஸ்டா டோக்கை தான் லேர்ன் பண்ணணும்னு ஒரு மெமரைசேஷனுக்கு வந்து. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி சஃபலிங் டேட்டா செட் எடுத்து நாங்க இந்த டேட்டா செட் போன இமேஜ் நாங்கள் நியூமரிக்கல் இதாக கன்வெர்ட் பண்ணோம். நாங்கள் லேட்டரா பார்ப்போம் அப்படி என்கோடிங் பண்றேன். கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன அப்படி ஒரு டென்சர்ஸ் வேல்யூல தான் எங்க இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். டென்சர்ஸ் வேல்யூல கன்வெர்ட் பண்ணிக்க அது என்ன நான் ஸ்டேபிள் டேட்டாவே இருக்கும். ஒவ்வொரு இமேஜும் என்ன நான் ஸ்டேபிள் டேட்டாவே இருக்கு. அந்த நான் ஸ்டேபிள் டேட்டா வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூல இருக்கும்போது இப்போ பிக்சல் வேல்யூவா இருக்கு. இமேஜ் வேல்யூ பிக்சல் வேல்யூ தான். அந்த பிக்சல் வேல்யூ இருக்கும்போது என்னது அந்த ஆர்டர் லேபிள் ஆர்டர் நாங்க ஸ்டேபிள் பண்ணி விட்டோம்டா சபல் பண்ணேக்கல என்ன முதல் 3 கேட் இமேஜ் இருக்கும், அப்புறம் 2 டாக் இமேஜ் இருக்கும், அப்புறம் 3 கேட் இமேஜ் இருக்கும், அப்புறம் 2 டாக். அப்ப இந்த மாடல் வந்து சைமல்டேனியஸ்ல என்ன 2 இமேஜையும் பேரலா லேர்ன் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது அங்க அந்த பயாஸ் ஸ்டைல் ஓவிட் ஆறதுக்கான சான்ஸ் வந்து என்ன
குறைவா இருக்கு. ஸோ இதான் ஒரு ஷஃபிளிங்கோட ஒரு மெயின் யூஸ் கேஸஸ் தான் இருக்கு. ஸோ நாங்க இந்தியா வீடியோல வந்து என்ன ஷஃபிளிங்னா என்ன, எப்படி ஷஃபிள் பண்றது ஒரு டென்சஸ வந்து அது எப்படி ஏன் அது எங்களோட நியூரல் நெட்வொர்க்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து டென்சஸ வந்து நம்ப யூஸ் பண்ணி கொஞ்சம் எப்படி டிஃபரெண்ட்டா கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுவரை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.